ஐயோ, தலையில பலமா அடிபட்டுருக்கே. எப்படி இப்படி அடிபட்டது? வேண்டாத சிலர் வழி மறிச்சு அடிச்சிருக்காங்க. இவனும் போராடி இருக்கான். என்ன ரத்தம் தான் கொஞ்சம் அதிகமா போயிருச்சு. கடவுளே, கல்யாண நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அதான்க்கா எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மாமா, டாக்டர் என்ன சொன்னாரு? இப்ப பரவாயில்லன்னு சொல்லியிருக்காருமா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆமா, உங்க அப்பா வரலையா? வருவாருப்பா. அக்கா, விஷயம் அவருக்கு தெரியுமா? தெரியும். ஓ, தெரிஞ்சுதான் ஆபீஸ் போயிருக்காரா? இல்ல, முக்கியமான மீட்டிங் சொல்லி. சமாளிக்காதக்கா. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்பவுமே 2ஆம் பட்சம் தானே. நல்ல நேரம் கார்த்திகோட ஃப்ரெண்டு பாலாஜி அடிபட்டு கிடந்த அர்ஜுனை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தான். இல்லைன்னா இந்நேரம் அர்ஜுன் உசுரோடவே இருந்திருக்க மாட்டான். சாந்தி வரலையா அண்ணி? அவ மட்டும்தான் வீட்டுல இருக்கா, வேற யாருமே இல்லை. அபிராமி வந்த உடனே வந்துருவாங்க. பரவாயில்லையே, புது மருமகளை நம்பி வீட்டை விட்டு வர அளவுக்கு மாமா மனசு மாறிட்டாரா? திருந்த ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு மாமாவும். கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு. நீதான் நாளைக்கு அவருக்கு சம்மந்தியாக போறதில்ல. என்னுடைய லைஃப்லயே பெரிய ஆக்சிடென்ட்டா அதான் அமையும்னு நினைக்கிறேன். சும்மா இருப்பா. எப்போ எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு. என்ன மிஸ்டர் பாலகிருஷ்ணன், பேஷண்ட்டை சுத்தி இவ்வளவு க்ரௌட் இருந்தா எப்படி நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது? நர்ஸ், இதெல்லாம் நீங்க சொல்றது இல்லையா? நான் இவங்க கிட்ட சொல்லிட்டேன் சார். டாக்டர், இப்ப நாங்க கிளம்பிடுவோம். இவனை கட்டிக்க போற பொண்ணு அதான். அப்படியா? ஓகே, ப்ளீஸ் நீங்க எல்லாரும் வெளியே இருங்க, போங்க. நர்ஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சுல? உனக்கு பிடிச்ச கலரே கிடைச்சிச்சு. அக்கா, என்னாச்சு? நம்ம அர்ஜுனுக்கு அடிபட்டுருச்சு. என்னது? அர்ஜுன்கா? ஆமா, யாரோ நேற்று ராத்திரி கும்பலா வந்து அடிச்சிருக்காங்களா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அம்மா எங்க? அம்மா ஸ்வாதி. ஸ்வாதி 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. நீங்க வந்ததும் தகவல் சொல்லிட்டு அப்படியே அடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. இல்ல, நம்ம 2 பேரும் போனா இங்க வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது? இதெல்லாம் மேல வச்சுட்டு சாந்தி, நான் அனிதா அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். அக்கா, இதெல்லாம் மேல எடுத்துட்டு போ. போமா. அனிதா, ஒரு விஷயத்த கவனிச்சியா? என்ன நீ? ஸ்வாதி அர்ஜுனை பார்க்க போயிருக்கா, நீ இல்லாம. இதோ நான் உடனே போறேன். போமா, உனக்கு அவனை போய் பார்க்க வேண்டிய கடமை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் உன்னை காப்பாற்ற வந்ததுனால தான் அவனுக்கு இந்த நிலைமை. அன்னைக்கு அடி வாங்கினவங்களா தான் இருக்கும். நீ போமா. நீ போறதுக்குள்ள ஸ்வாதி ஏதாவது உன்னை பத்தி எடாகுடமா சொல்லி அர்ஜுன் உன் மேல கோவப்பட போறான். செய்வா செய்வா, அவ நிச்சயமா அதை செய்வா. நான் உடனே போறேன். போமா. அர்ஜுன் நல்லா இருக்கணும். அவனுக்கு என் மேல கோவம் இருந்தாலும் எனக்கு அவன் மேல எந்த கோவமும் இல்லை. நீ கிளம்பு. சீக்கிரம் வண்டி எடு. அர்ஜுனை பத்திரமா பாத்துக்கோங்க. உங்க மாமாவை நாங்க போய் அனுப்புறோம். வாமா. அவர் கண்ணு முழிச்ச உடனே நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க மாமா. சரிம்மா. வரேன் அத்தை. அம்மா, விஷயம் தெரிஞ்சுதாம்மா வந்திருக்கேன். அர்ஜுன் எப்படிமா இருக்கா? எதுவும் சொல்றதுக்கு இல்லப்பா, அப்படியே தான் இருக்கா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. மாமா,
அர்ஜுன் எப்படி இருக்கா? உள்ள போய் இப்போ பார்க்கலாம். பரவாயில்லப்பா, டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. 5 மினிட்ஸ் உட்கார், பார்த்துடலாம். உட்காருப்பா. உட்கார். அர்ஜுன் எப்படி இருக்காரு? உள்ள டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காருமா. காயம் ஒன்றும் பலமா படலையே? ஆமாம்மா, அடி பலமா தான் பட்டிருக்கு. இன்னும் நினைவு திரும்பல. மிஸ்டர் பாலகிருஷ்ணன். டாக்டர், இப்போ நீங்க போய் உங்க பையனை பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே, தேங்க்யூ. வாமா, வா கார்த்திக். அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். மாமா, என்னால தானே மாமா இப்படி எல்லாம். சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அனிதா. அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் அவங்க இதே தான் செஞ்சிருப்பாங்க. என்ன அர்ஜுன் சொல்ற? ஆமா கார்த்திக், என் முதலாளி பையன் கௌதம் தான் ஆள் வச்சு அடிச்சான். நேரில் அடிக்க தைரியம் இல்லாதவன் பொட்டப்பை ஆள் வச்சு அடிக்கிறான். என் அப்பாவுக்கும் அம்மா அப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு கௌதம் முன்ன பழி வாங்குறானா? வச்சுக்கிறான். கார்த்திக், பிரச்சனையும் இதோட விடுப்பா. இருக்கிற பிரச்சனையே போதும். அத்தை, நீங்க வேணா கிளம்புங்க, நான் பக்கத்துலயே இருந்து கவனிச்சுக்கிறேன். வேண்டாம்மா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீ கிளம்பு, நாங்க பார்த்துக்கிறோம். இல்ல மாமா. அனிதா, எங்க அம்மா கூட இருந்தா அதுவே எனக்கு போதும். நீ போயிட்டு வா. வரமாமா. சரி, வராத. வரண்டா. வாமா. அர்ஜுன், ஏதாவது குடிக்கிறியா? ஒண்ணு வேணாமா. என் தங்கச்சி கரெக்டா பண்ணதும் இல்லாம தட்டி கேட்க வந்த அர்ஜுன ஆள் வச்சு அடிக்கிறீங்களா? தனியா தாண்டா வந்திருக்காரு. மிலிட்டரி மேன்டா. என்னடா பண்ணுவீங்க? என்ன முடிச்சிருவியா? அப்ப நான் கிளம்பிட்டேன். பையனை கேளியா? எங்க குடும்பத்துக்கும் என் மாமா குடும்பத்துக்கும் அதான் ஆச்சு. கொலகாரன என்ன பாத்து வீட்டுக்குள்ள பூந்து என் பையனை அடிச்சிருக்கா, பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இவனை அடாவடி தனம் பண்றானே நீமா இல்லையா? இவனை வந்து உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நினைச்சேன் உங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல சமாதி கட்டி. இங்க பாரு,
நான் மிலிட்டரிக்காரன், பீரங்கிக்கு பயந்தவன். புரியுதுல்ல? ஏய் விடியா. எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னையே தெரியும். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அடிபட்டு நிக்கிற, ஆறுதல் சொல்லாம ஆத்திரம் விடுறீங்களா? உள்ள போங்கம்மா. இப்ப நான் எது சொன்னாலும் உங்களுக்கு எரிச்சலாதான் இருக்கும். நீங்க சொல்லி திருந்துற ஜென்மங்க இல்ல. என்னப்பா ஹாஸ்பிடல் போகாம எங்க இருக்கீங்க? நான் எதுக்கு ஆஸ்பத்திரி வரணும்? நல்லா தானே இருக்கிறேன். ஐயோ அப்பா, அர்ஜுனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்காரு. அவனுக்கு வேற வேலை இல்லை, வேற ரவுடித்தனம் பண்ணி வம்பல மாட்டிட்டு. அது இல்லப்பா, நடந்ததே வேற. என்ன? அன்னைக்கு ஹோலி பண்டிகையில கௌதம் என்ன கலட்டா பண்ணாப்பா. அப்ப அர்ஜுன் தான் அவனை அடிச்சு போட்டு என்ன காப்பாத்தினாரு. என்னம்மா புது கதை சொல்ற? ஆமாப்பா, அன்னைக்கு ரோட்ல என்கிட்ட வம்பு பண்ணி வரம்பு மீறி நடந்தான்ப்பா. பிளடி ராஸ்கல். இதே கோவத்துலதான் அர்ஜுன் அவனை அடிச்சு போட்டு என் மானத்தை காப்பாத்தினாரு. அவரை பழி வாங்கறதுக்காக இவன் அடியால வச்சு அடிச்சிருக்கான், கோழ பையன். அப்படியா? அன்னைக்கு வந்து என்ன பார்த்தப்ப ரொம்ப திருந்தினவ மாதிரி நடிச்சான். எல்லாம் உங்க மேல உள்ள பயம் தான்ப்பா, நீங்க சும்மா விடக்கூடாது. விட போறது இல்லம்மா, நீ கவலைப்படாத. அர்ஜுன் யார்? தெருவுல போறவனா? இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக போறவங்கம்மா, என் மச்சனோட பையன். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட வாலாட்டு இருக்கான்னா திட்டமிட்டு செய்திருக்காமா. இது அந்த பையலா செய்யல, எங்க அப்பா சீனிவாசனோட வேலை. நான் இல்லாம அவனோட பிசினஸ் செய்ய முடியல இல்ல, மஞ்சள் தீத்துக்கிறான். அவன் கொட்டத்தை நான் அடைக்கிறேன், நீ போ, நான் கவனிச்சுக்கிறேன். நீ போமா. சீனிவாசன், ஆர்கே பேசுறேன். என்னையா பெரிய தாதா நினைப்பா? உன் பையன் என்ன பெரிய ரவுடியா? என் மாப்பிள்ளைய ஆளு வச்சு அடிக்கிறீங்க. தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. ஆர்கே பேசாதீங்க. உனக்கு தான் ஆள் பல்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? தேவைப்பட்டா எனக்கு அடியாளுங்க கிடப்பாங்க. என் மாப்பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உன்னை பூட்டோட ஒழிச்சு போடுவோம். ஆர்கே ஜென்டில்மேனா இருக்கான்னு பாக்குறியா? தேவைப்பட்டா ரவுடிக்கு ரவுடியாவும் என்னால மாற முடியும். ஆர்கே, பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசலாமா? என்ன பேச போறேன்? நானே உங்ககிட்ட போன் போட்டு பேசணும்னு இருந்தேன், நீயே பண்ணிட்ட. நான் ரவுடியா இல்ல உன் மகன் கார்த்திக் ரவுடியா? மிலிட்டரியில வேலை பார்த்தானா அவன் பெரிய கொம்பன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? சாதா போலீஸால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கானா? தேவைப்பட்டா நான் மிலிட்டரி போலீஸ்க்கே போவேயா? முதல்ல அவன் என்ன பண்ணான்னு சொல்லு. என் பையன் ஒன்னும் தானா உன் பையன் கிட்ட போய் வம்பு பண்ணலையா? முதல்ல வம்பு பண்ணது அந்த பையன் அர்ஜுன். அவன் தான் என் பையனை கை நீட்டி அடிச்சான். போரா குறைக்கு இப்ப உன் பையன் கார்த்திக் வீடு பூந்து என் பையனை அடிச்சான். தடுக்க போன என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டுறாயா? என்னையா இது மட்டும் ரொம்ப ஒழுங்கா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஆர்கே, சொல்லிட்டேன். ஏதோ சின்ன பசங்க வயசு வேகத்துல அடிச்சுக்கிட்டாங்க, அத உன் சின்ன பையன் வந்து பெருசுபடுத்துறாயா? ஏயா உன் பையன் கார்த்திக்கு தான் வீடு பூந்து அடிக்க தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? நான் உன் வீடு பூந்து அடிச்சேன்னு வச்சுக்க, உனக்கு தான் அசிங்கம். இது வேற இருக்கே, இது நான் சும்மா விட போறது இல்ல. கண்டிப்பா போலீஸ்க்கு போறேன், கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துவேன், நிச்சயமா. என்ன பார்ட்னர், ஏன் இந்த டென்ஷன்? என்ன கேவலமா பேசிட்டான் அந்த ஆர்கே. டாட், அந்த கார்த்திக் என்னனாலும் சும்மா விடக்கூடாது. ஏய், எப்படிடா சும்மா விடுவேன்? எப்படிடா சும்மா விடுவேன்? வீடு பூந்து உன கை நீட்டி அடிச்சிருக்கான், அவனை உண்டில நாக்கிடுறாரு. என்ன பண்ண போற? போலீஸ்க்கு போன் பண்ண போறேன், கம்ப்ளைண்ட கொடுக்க போறேன், ஆர்கேயும் அவன் குடும்பத்தையும் கேவலப்படுத்த போறேன். சீனோ, யோசனை பண்ணி செய். ஏய், யோசிக்கிறதுக்கு என்னையா இருக்கு?
என்னையா இருக்கு? இதுக்கு மேல யோசிச்சேன்னா அவன் என் வீட்டுக்குள்ள புந்து என்னைய அடிச்சாலும் அடிப்பான். ஏங்க அவர் சொல்றதும் சரிதானே, எதையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ஏமா அவன் என்ன கை நீட்டி அடிச்சிருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? டேய் வாய் மூடுறா. உன்னை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சது இந்த மாதிரி போற வர பொண்ணுங்களை எல்லாம் கிண்டல் பண்ணத்தானா? டேய் உன்னை யாராவது இதை பத்தி கேட்டாங்களா? நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போய் வேலையை பாரு. ஏன் வாய மூடுறதுலயே இருங்க. ஏங்க அவங்க செல்வாக்குலயும் அந்தஸ்துலயும் எல்லாத்துலயும் நம்மளை விட பெரியவங்க. ஏதோ அவர் பொண்ணு நம்ம பிள்ளைக்கு கட்டணும்னு நினைச்சிருந்தோம், அந்த சம்பந்தத்தையும் நீங்க தான் வேண்டான்னுட்டீங்க. அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் அவரோட மோதுறது எனக்கு நல்லதா படலங்க. உனக்கு நல்லதா படல, வாயை பொத்திக்கிட்டு உள்ள போ. என்னைக்கு தான் நான் சொல்றதை கேட்டிருக்கீங்க? எக்கேடாவது கேட்டு போங்க. ஏய் அவளை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. ஹலோ, ஏசி செல்வம் இருக்காரா? நான் செல்வம் தான் பேசுறேன். வணக்கம். யாரு? சீனு, ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க. வாங்கய்யா, என்ன விஷயம்? சார் இருக்காரா? ஆஃபீஸ் போயிருக்காரா? இருக்காங்களா? சாரை பார்க்க வந்திருக்கேன். வாங்க. ஐயா, ஐயா, ஐயா உட்காருங்க. சரி. ஐயா, ஐயா. என்னப்பா? அட ஏசி சாரா? ஹலோ செல்வம் சார், so nice to see you again. வாங்க உட்காரு. காபி சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம் சார், இருக்கட்டும். என்ன சீரியஸா இருக்கீங்க? சொல்லுங்க செல்வம் சார், என்ன விஷயம்?